ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பலாவ் தான். இது எப்படி டேஸ்டியாக ஹெல்த்தியாக சீக்கிரமாக செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பூண்டு, ஒரு பிஞ்ச் அவ்வளோ இஞ்சி, இதெல்லாம் மிக்ஸி பண்ணிக்கிட்டேன். சக்கை லவங்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கேஸ் மேலே குக்கர் வச்சு கொஞ்சம் ஹீட் ஆகிடுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு போட்டுக்கிட்டேன். சோம்பு பொரிஞ்சு வந்ததுமே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாலாம் அதெல்லாம் போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அது கொஞ்சமாக பச்சை ஸ்மெல் போயதுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 டொமேட்டோ, சின்ன டொமேட்டோ தான் எடுத்திருந்தேன். 2 டொமேட்டோ சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கைப்பிடியோட புதினா போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஃப்ரை ஆகிடுமே கட் பண்ணி வச்சுட்டு இருந்த கேரட் அப்புறம் பீன்ஸை போட்டுக்கலாம். போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருந்தேன். அதிகமாக போட தேவையில்லை, ஏன்னா நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் தான் காரப்பொடி போட்டிருந்தேன். கேரட் பீன்ஸ் எல்லாம் எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுமே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் பொடி உப்பு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா பொடி உப்பு, இல்லை தேவைப்படலைன்னா கல் உப்பே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசி கழுவி போட்டுக்கிட்டேன். அரிசி பார்த்திங்கன்னா 1.5 லோட்டா அவ்வளோ தான் போட்டிருந்தேன். 1.5 லோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா 3 லோட்டா தான் மெஷர்மெண்ட் தண்ணி வச்சுருப்பேன். இப்போ அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணி மசாலா கூட மிக்ஸ் பண்ணி ஆயதுமே புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு தேவைப்பட்ட அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு லெமன் இருந்துச்சுன்னா லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு பார்த்திங்கன்னா 3 விசில் ஆகிற வரைக்கும் பார்க்கலாம்.
3 விசில் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் விட்டு குக்கர் காத்து போயதுமே ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எங்கேயும் அடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடியும் பிடிக்கல. ரைஸ் ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் இருந்துச்சுன்னா நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம்னா ரெடி ஆகிடும் ரைத்தா கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.